வணக்க நண்பர்களே, இன்னைக்கு செட்டிநாடு முறையில் நாட்டுக்கோழி தம் பிரியாணி தான் பண்ண போறோம். எல்லாரும் வாங்க சமைக்கலாம். மூணு கிலோ கறி, 3 கிலோ அரிசி பிரியாணி செய்கிறோம். அதுக்கு வந்து 3/4 லிட்ரு எண்ணெய், அதாவது 750 மில்லி எண்ணெய் ஊற்றுறோம். மராட்டி மூக்கை, அன்னாச்சி பூ, ஏலக்காய், வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், சோம்பு, ஜாதிப்பத்திரி, கல்பாஸ், பிரியாணி இலை, நல்லா வெங்காயம், மிளகாய், இஞ்சி பூண்டு நல்லா வதங்கின பின்னாடி கறி போடணும். 1 கிலோ. நாட்டுக்கோழி கறி நான் போடுறேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாமா? போடுறேன். புதினா ஒரு கட்டு, மல்லி ஒரு கட்டு, 3 கிலோவுக்கு. கொத்தமல்லி, புதினா போட்டாச்சு பாரு கலர். செட்டிநாடு பிரியாணிக்கு பச்சை பொன்னி அரிசி எடுத்துருக்கா 3 கிலோ. 1 கிலோவுக்கு 2 லிட்டர் தண்ணி, மொத்தம் 6 லிட்டர் தண்ணி ஊற்றுறேன். நீர் அரிசிக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கணும், அப்போ தான் கலர் வரும். கலர் வந்து இதை நம்ம 2-3 தடவை வடிச்சிடும் தண்ணியை. ஜாதிக்காய் போட்டால் பிரியாணிக்கு ரொம்ப வாசனையாகவும் மணமாகவும் இருக்கும். அதாவது ஒரு 3 கிலோவுக்கு 1 காய் போடணும். அதை நீங்கள் பார்த்து போட்டிங்கன்னா நல்லா வாசனையாகவும் நல்ல மணமாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கறி 3/4 வேக்காடு வந்து பின்னாடி அரிசி கொட்டணும். கறி வெந்து போச்சான்னு பார்க்குறேன்ப்பா. கறி 3/4 தான் ஆயிடுச்சுங்க. இனி அரிசி கொட்டுறேன். அரிசி கொட்டுறேன்ப்பா.
முக்கால் வேக்காடு வந்தால் தம் போட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணுங்க. அரிசி முக்கால் பதம் வந்துருச்சு. இப்போ வந்து தம் போட்டாக்கா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்தோம்னா சாப்பாடு ரெடி. தம் போட்டு 15 நிமிஷம் ஆச்சுங்க. சோறு தம்மாக இருக்கும். இப்போ தம் இறக்கணும் பாருங்கள். சாதம் சூப்பர். பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஆனால் பிரியாணி இப்படி நேராக வெட்டி எடுக்கணும். இப்படி குறுக்க எடுக்கக்கூடாது. இப்படி தான் எடுக்கணும். நண்பர்களே, பிரியாணி ரெடி ஆயிருச்சு. சாப்பிட்டு பார்த்துருவோம். சூப்பராக இருக்குதுங்க. அப்படியே அந்த பாரம்பரியமான டேஸ்ட்டை நீங்கள் ரொம்ப பேர் மிஸ் பண்ணுவீங்க பிரியாணி சாப்பிடும்போது. ஒன்று டேஸ்ட் நல்லா இருந்தால் அந்த மனம் நல்லா இருக்காது, இல்லை மனம் இருந்தால் அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. பட் இந்த இதில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. நீங்கள் எதிர்பார்க்குற அந்த திருப்தியான பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்னா நம்ம ஐயா கிருஷ்ண ஐயா வச்ச சாப்பாடை, இந்த பிரியாணி முறையை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி வச்சு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த ஜாதிக்காய், ஜாதி பத்திரி, இந்த டேஸ்ட்டெல்லாம் அந்த பிரியாணியில் சூப்பராக தெரியுதுங்க. நல்லா கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நம்ம ஐயா இதில் லெமன் சேர்க்கலை, தயிரும் சேர்க்கலை. அவர் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக இந்த தொழிலில் இருக்கார். அவ்வளோ அழகாக சமைப்பார். ரொம்ப சாஃப்டாக வெந்துருச்சுங்க. நாட்டுக்கோழி அவ்வளோ அழகாக சாஃப்டாக வெந்திருக்கு. தம்பி, நான் இந்த தொழிலை வந்து ஒரு 50 வருஷமாக இருந்துகிட்ருக்கேன். இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும். சுவைங்க, சுவையோ சுவை. கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக எல்லோரும் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனல் பேஜில் போய் பாருங்கள். நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக நாங்கள் போட்டிருக்கிறோம். இந்த பிரியாணியை செஞ்சு கொடுத்த நம்ம ஐயா கிருஷ்ண ஐயாவுக்கு நன்றி சொல்லிட்டு இந்த காணொலியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நண்பர்களே, நீங்கள் எங்களுக்கு அளித்து வரும் பேராதரவுக்கு பெரிய பெரிய நன்றிகள். மறக்காமல் நம்ம கெடா விருந்து வீடியோவை பாருங்கள், ரொம்ப சூப்பராக